என்ன அது இப்ப அதுல பெரிய ஓட்டை. ஏன்னா இந்த எஸ்ஐஆர்ல சென்னையில கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்காளர்களில் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் எஸ்ஐஆர்ல. இவ்வளவு காலமா இதை வச்சுட்டு தான் திமுக கள்ள ஓட்டு போட்டு இந்த கோட்டையை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோட்டையில பெரிய ஓட்டை வந்துடுச்சு. அதனால உறுதியா சென்னையில திமுக, சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றி பெற போறது கிடையாது. அதுல ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது. அதிலும் குறிப்பாக பெண்கள். அதாவது நான் கேட்கிறேன், ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், உங்கள் மாநிலத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி, உங்களுக்கு பொறுப்பு? இதுதான் அடிப்படை. ஒரு முதலமைச்சர் அவர் கீழ் இருக்கின்ற, அவர் மாநிலத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்புக்கு வழங்க முடியல, பாதுகாக்க முடியலன்னா இந்த பதவி எதுக்கு உங்களுக்கு? இந்த பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு மறுபடியும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? பெண்களையும் குழந்தைகளையும் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல. அதனால நிச்சயமா பெண்கள், குறிப்பாக பெற்றோர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். அதுதான் அடிப்படை. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஐடி பார்க் பத்தி பேசுங்க, மால் பத்தி பேசுங்க, ரயில்வே ஹைவேஸ் பத்தி பேசுங்க. அடிப்படை பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களால வழங்க முடியல. தினம் தினம் பெண்கள் மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து 2.5 வயது பிஞ்சு குழந்தைகள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ உங்களுக்கு சட்ட ஒழுங்கு, அடிப்படையில உங்களுக்கு சட்ட ஒழுங்கு உங்களுக்கு செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த நிர்வாகம், எதுக்கு இந்த ஆட்சி? அதுல மறுபடியும் எதுக்கு நீங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை தொகுதி. நீங்க ஒரு மாநிலங்களவை தொகுதி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு நிகரானது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 24 சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிடுகின்ற ஒரு கணக்கு தான். அதனால இது குறைவு அதிகம்லாம் இல்லை. இது கூட்டணியில எங்க நோக்கமே திமுக அகற்றணும். அதனால எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க குறைவா அதிகமா அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. திமுக அகற்ற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். துப்பில்லாத, சட்டம் ஒழுங்கு தெரியாத, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி. நாங்கள் மிகுந்த தெம்போடு இருக்கின்றோம், தைரியத்துடன் இருக்கின்றோம். திமுக தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. எங்க மேல சும்மா ஒண்ணு இல்லாததெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. வாக்குறுதியில் நிறைவேற்றாத ஒரு திமுக மீண்டும் ஏன் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எல்லாம் ஊழல், சமூக நீதியை குழி தோண்டி புடைத்த திமுகவுக்கு நிச்சயமா மக்கள் பாடத்தை போட்டுவார்.